ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ டிஎன்டிஆர்பி அதுலேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இந்த நிறுவனங்கள் எல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 4000 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுது, அது எப்போ க்ளோஸ் ஆகுது, இந்த எல்லா டீட்டெயிலுமே நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 4000 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ எதில் அப்படின்னு பார்க்குறப்ப அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57,700. இதுதான் பேசிக் பே லெவல் 10. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சேலரி கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 85,000 உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 85,000 ப்ளஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால யாரெல்லாம் இதுக்கு தகுதியாக இருக்கீங்களோ இதில் கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிச்சு இந்த எக்ஸாம் நல்லா பண்ணீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிடலாம். அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் முதல்ல பார்ப்போம். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/3/2024. ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அண்ட் எப்போ அப்ளை பண்ணுற டேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/3/2024. இந்த மாதம் 28ஆம் தேதி தான் உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணுறதுக்கான அந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அண்ட் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுற டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னா 29/4/2024. அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஓகேவா? ஸோ அதனால எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக இருங்க. 28ஆம் தேதி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த மாதம் 29ஆம் தான் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணுறது நல்லது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சொல்லிட்டாங்க, 4/8/2024. ஓகேங்களா? ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ், அதாவது தற்காலிகமாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி அதே டேட்டில் இருக்கலாம், அதர்வைஸ் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றது தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர்வியூ டேட் அப்படின்றத ஆஃப்டர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர். திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். அண்ட் வேகன்சிஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னால் டோட்டலாக 4000 வேகன்சிஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி ஒரு 72, ஷார்ட் ஃபால் வேகன்சி ஒரு 4, அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக ஒரு 3. கரண்ட் வேகன்சிஸ் ஒரு 3921 வேகன்சிஸ். டோட்டலாக பார்க்கும்போது 4000 வேகன்சிஸ். ஓகேவா? ஸோ இந்த 4000 வேகன்சிஸ் தான் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த ரோஸ்டர் இப்போ போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபால் வேகன்சி அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷனுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 வேகன்சிஸ் ஷார்ட் ஃபால் வேகன்சிஸில் வருது. அடுத்தது கரண்ட் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பயோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 போஸ்ட் வந்திருக்கு. அண்ட் பயாலஜிக்கல் சயின்ஸ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி. அண்ட் பாட்டனி பார்த்தீங்கன்னா ஒரு 115 வேகன்சி. அண்ட் பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜி அதில் ஒரு 28 வேகன்சிஸ். பயோடெக்னாலஜி ஒரு 5 வேகன்சி. பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது ஒரு 20 வேகன்சிஸ். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 244 வேகன்சிஸ். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு 76 வேகன்சி. கெமிஸ்ட்ரியில் ஒரு 263 வேகன்சிஸ். காமர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 296 வேகன்சி. அண்ட் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸில் ஒரு 2 வேகன்சி. நெக்ஸ்ட் காமர்ஸில் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் 1. அண்ட் காமர்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 14. அப்புறம் காமர்ஸில் இ காமர்ஸ் ஒரு 1. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அந்த காமர்ஸில் ஒரு 21. அப்புறம் காமர்ஸில் கோஆப்ரேஷனில் ஒரு 14. காமர்ஸ் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் ஸோ அதுக்கு ஒரு 30. ஸோ பார்த்தீங்கன்னா அது காமர்ஸில் நிறைய கேட்டகரிஸில் டிஃப்ரெண்ட்டாக பிரித்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் அது ஒரு 5 வேகன்சி. டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் அதில் ஒரு 8 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 686 வேகன்சிஸில் வந்துருக்கு கரண்ட் வேகன்சிஸே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 161 வேகன்சி. எஜுகேஷனில் ஒரு 45 வேகன்சி. எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 21 வேகன்சி. இசிஇயில் ஒரு 9 வேகன்சி. என்விரான்மெண்டல் சயின்ஸில் ஒரு வேகன்சி. ஃபேஷன் டெக்னாலஜியில் ஒரு வேகன்சி. ஓகே, ஃபுட் சர்வீஸ்
மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிக்ஸ், ஸோ அதில் வந்து ஒரு 7 வேகன்சி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனில் 4 வேகன்சி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் ஒரு 10 வேகன்சி, ஜாகிரஃபியில் வந்து 78 வேகன்சி இருக்குது, ஜியாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வேகன்சிஸ், ஹிஸ்ட்ரியில் வந்து 126 வேகன்சிஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ்க்கு வந்து 4 வேகன்சி, ஹிஸ்ட்ரி எஜுகேஷனுக்கு ஒரு வேகன்சி, ஹோம் சயின்ஸில் ஒரு 36 வேகன்சி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேகன்சி, ஹியூமன் ரைட்ஸில் 3, ஹிந்தியில் 5 அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஒரு 12 வேகன்சி, இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம் அதில் வந்து ஒரு 4 வேகன்சி, இந்தியன் மியூசிக்கில் 3, ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனில் 7 வேகன்சி, அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 318 வேகன்சிஸ் வந்து மேத்ஸ்லேயே போட்டிருக்காங்க, மைக்ரோ பயாலஜி ஸோ அதில் வந்து ஒரு 32 வேகன்சி, மரைன் பயாலஜியில் ஒரு 2, அப்புறம் மேத்தமெட்டிக்கல் எஜுகேஷன் வந்து ஒரு 4, மலையாளம் வந்து 1, நியூட்ரிஷன் டயட்டிக்ஸில் ஒரு 26 வேகன்சி, பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து 37 வேகன்சி, ஃபிசிக்ஸில் 226 வேகன்சி வந்து போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதில் 1, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் சயின்ஸ் எஜுகேஷனில் ஒரு 4, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 9, அதுக்கப்புறம் சைக்காலஜியில் ஒரு 14 வேகன்சி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கிட்டத்தட்ட 80 வேகன்சி இருக்குது, சோஷியாலஜியில் ஒரு 3 வேகன்சி, சோஷியல் ஒர்க்கில் ஒரு 16 வேகன்சியும் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து ஒரு 4 வேகன்சி, டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட் வந்து 12 வேகன்சி, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 569 வேகன்சி, தமிழில் அதிகமாகவே வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் தெலுங்கு வந்து ஒரு 2 வேகன்சி, உருது வந்து ஒரு 3 வேகன்சி, அதுக்கப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷனில் ஒரு 29 வேகன்சி, வைல்ட் லைஃப் பயாலஜியில் வந்து ஒரு 5 வேகன்சி, ஜுவாலஜியில் வந்து 132 வேகன்சி. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது கரண்ட் வேகன்சிஸ் வந்து 3921 வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா. ஸோ பேக்லாக் வேகன்சி, ஷார்ட் ஃபால் வேகன்சி சேர்த்து பார்க்குறப்ப 4000 வேகன்சி மொத்தமாக. ஓகே. ஸோ ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து 69% வந்து கம்யூனல் ரிசர்வேஷன், உங்களுக்கு வந்து வெர்டிகல் ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் உங்களுக்கு வந்து உமன் ரிசர்வேஷன் 30% வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். அப்புறம் பிஎஸ்சிஎம்க்கு வந்து 20% வந்து ரிசர்வேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 57 வயசு கம்ப்ளீட் ஆகாத எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ 1/7/2024 படி 57 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அது கீழே வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக எடுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஏ ஆர் பி, ஏ அல்லது பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரி வித் மினிமம் 55% மார்க். ஓகேவா. ஸோ இந்த கிரேட் சிஸ்டம் இப்போ ஈக்குவலன்ட் கிரேட் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் அது வேரி ஆகும். உங்களுக்கு வந்து ஜிபிஏ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது பர்சன்டேஜுக்கு மாற்றிக்கணும். மாற்றினதுக்கப்புறம் 50% மினிமம் மார்க் வந்து எடுத்துருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் 5% ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. பேச்சுலருக்கும் சரி, பேச்சுலர் டிகிரியும் அண்ட் மாஸ்டர் லெவல்லையுமே சரி. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஷெடியூல்டு கேஸ்ட், ஷெடியூல் ட்ரைப், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், டினோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், பேக்வர்ட் கிளாஸஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து இதில் ரிலாக்ஸேஷன். தட் மீன்ஸ் நீங்கள் வந்து பிஜி டிகிரிஸில் யூஜி அண்ட் பிஜி டிகிரிஸில் வந்து 50% மார்க் எடுத்திருந்தாலே போதுமானது. அப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 55 அப்படின்றதே வருது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் அதே போல் ஸோ 19 செப்டம்பர் 1991 முன்னாடி நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கீங்க, அதே போல் நீங்கள் பிஹெச்டி டிகிரியும் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கும் அந்த 5% ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கொடுக்குறாங்க. தட் இஸ் 50% அப்படின்றது 50% ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. 50% மார்க் எடுத்திருந்தாலே போதுமானது. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அல்லது ஸ்லெட் ஆர் செட் இந்த எக்ஸாமும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ besides fulfilling the above qualification, the candidate must have cleared the national eligibility test, NET. ஓகே. ஸோ இது யார் கண்டக்ட் பண்ணுறேன்னா யூஜிசி ஆர் சிஎஸ்ஐஆர் அண்ட் அல்லது அதே மாதிரியான எக்ஸாம்ஸ் ஸ்லெட் அண்ட் செட் இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிருக்கணும். நெட்டோ ஸ்லெட்டோ ஆர் செட்டோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் பிஜி முடிச்சுட்டு நெட்டு ஸ்லெட்டு கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா. ஸோ அதே போல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி டிகிரி வச்சுருக்கீங்க. ஓகேவா. ஸோ பிஹெச்டி டிகிரி
நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெட்டு ஸ்லெட்லேருந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, விலக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பிஜி முடிச்சுட்டு நெட்டு ஸ்லெட் கிளியர் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். அல்லது நீங்கள் நெட்டு ஸ்லெட் கிளியர் பண்ணல ஆனால் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் நீங்கள் பிஹெச்டி டிகிரி ஃபாரின் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தா நீங்களும் எலிஜிபிள் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் அல்லது ஸ்லெட் ஆர் செட், ஸோ இந்த இதுலேருந்து விலக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, பட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டி வந்து 500, அதாவது வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 500க்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இது என்ன சிஸ்டம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து கோக்கரலி சைமன்ஸ், த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன், த அகாடமிக் ரேங்கிங் ஆஃப் வேர்ல்டு யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் ஷாங்காய் ஜியோ டாங் யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ரேங்கிங் மெத்தட்ஸில் நீங்கள் வந்து 500 ரேங்கிங்குள்ளே வரக்கூடிய யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிஹெச்டி படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நெட்டு ஸ்லெட்டு இதுலேருந்து விலக்கு உண்டு. ஓகேவா? அதே போல் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த நெட்டு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாமல் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யூஜிசியோ இல்லை சிஎஸ்ஐஆரோ, ஸோ இவங்க வந்து சில சப்ஜெக்ட்ஸு கண்டக்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த நெட்டு ஸ்லெட்லேருந்து விலக்கு உண்டு. ஓகேவா? ஸோ பேசிக்காக ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிஹெச்டி முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து நெட்டு ஸ்லெட்லேருந்து விலக்கு இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் மாஸ்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டு ஸ்லெட்டில் கிளியர் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் டாப் 500 யூனிவர்சிட்டிக்குள்ளே வரக்கூடிய யூனிவர்சிட்டியில் நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹவு டு அப்ளை. ஸோ www.trb.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு வேலிட் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் இருக்கணும். மினிமம் அது இருந்தால் தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர், அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் இன்டிமேஷனோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் ஃபர் பண்ணுறதோ அல்லது இன்டர்வியூ கூப்பிட்றதோ அது மூலமாக தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ வைல் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அதை ஸ்கேன் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th அல்லது SSLC மார்க் ஷீட், 12th தட் இஸ் HSC மார்க் ஷீட். ஸோ இதை வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டிப்ளமோ, ஸோ அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், இது ஏதோ ஒன்று வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் யூஜியில் வந்து நீங்கள் கன்சாலிடேட்டட் மார்க்கும் டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது அதுக்கு பதிலாக ப்ரொஃபஷனலும் அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? பிஜி சர்டிஃபிகேட், பிஜி முடிச்சிருக்கும் போது பிஜியில் வந்து நீங்கள் கன்சாலிடேட்டட் மார்க்கு, அதுக்கப்புறம் பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது பிஜி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இதை வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். எம்ஃபில் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கும் அதே போல் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனலாக அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? பிஇ டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் சேம் தான், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் எம்எட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொஃபஷனல் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். பிஹெச்டி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஹெச்டி டிகிரிக்கான அந்த சர்டிஃபிகேட் அண்ட் அல்லது வைவா ஓஸ் அப்ரூவல் லெட்டர் ஃப்ரம் யூனிவர்சிட்டி. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல் நெட்டு ஸ்லெட் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணணும். சம்டைம்ஸ் நீங்கள் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எவிடன்ஸ் ஆஃப் ஜிஓ ஆஃப் ஈக்குவலன்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷனுடைய இந்த ஜிஓ இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். முக்கியமாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? இப்போ பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன், ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். தட் மீன்ஸ் நீங்கள் 1வதுலேருந்து அப் டு குவாலிஃபைங் எந்த இது குவாலிஃபை வரீங்களோ அது வரைக்கும் எல்லாமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அப்போது நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டை வாங்கி அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? அதே போல் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், இங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கஸ்ட் லெக்சர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஹச்ஓடிட்டேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அல்லது அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிலேருந்து நீங்கள் அதை வந்து வாங்கி அப்லோட் பண்ண வேண்டியது. ஓகேவா? அப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டியூஷன், கடைசியாக படித்த காலேஜ்லேருந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து வாங்கி அப்லோட் பண்ணணும். அதே போல் ஒரு கசட்டட் ஆஃபீஸ்லேருந்து கேரக்டர் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டை வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும்.
டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ண வேண்டியது. தீஸ் ஆர் த சர்டிஃபிகேட்ஸ் டு பி அப்லோடட் while applying for this assistant professor job. அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் கஸ்ட் லெக்சர்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ்னுடைய டேஷ்போர்ட். ஸோ அதில் வந்து அனெக்சர் 4ல் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் த கஸ்ட் லெக்சர்ஸ் அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் 200 மார்க்ஸ் அண்ட் இன்டர்வியூ அப்படின்றது அதில் 15% ஆஃப் த மார்க்ஸ். தட் மீன்ஸ் 30 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ 200 மார்க்ஸ் ரிட்டன், 30 மார்க்ஸ் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செக்ஷனாக வந்து 2 பேப்பர்ஸாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஓகே, ஸோ இந்த பேப்பர் 1 அது பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனாக பிரிக்கிறாங்க உங்களுக்கு, செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பின்னு. இந்த பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா 3 hours எக்ஸாமாக இருக்கும். அண்ட் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ். அதில் பேப்பர் 1க்கு வந்து 100 மார்க்ஸ் இருக்கும், பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க்ஸ். ஓகே, இப்போ பேப்பர் 1 அதில் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதில் செக்ஷன் ஏக்கு வந்து உங்களுக்கு 50 மார்க்ஸ் அண்ட் செக்ஷன் பிக்கு வந்து 50 மார்க்ஸ். ஓகே, செக்ஷன் ஏ 1 hour வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ இது வந்து எம்சிக்யூ டைப் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே கம்பல்சரி. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 25 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ்லேருந்து கேட்பாங்க. மீதி 25 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஜிகே அண்ட் எஸ்பெஷலி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், அப்போ 50 கொஸ்டினுக்கு 50 மார்க்ஸ். ஓகே, இது செக்ஷன் ஏ. செக்ஷன் பி அப்படின்றது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். ஓகே, டிஸ்கிரிப்டிவ் டைப்னா எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து 2 hours டெஸ்ட். ஓகே, உங்களுக்கு மொத்தம் 8 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க் அப்படின்னு டோட்டலாக 50 மார்க்ஸ் இதில். ஓகேவா? செக்ஷன் ஏல எம்சிக்யூ டைப்பில் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்னு 50 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அதில் ஒரு 50 மார்க். செக்ஷன் பியில் 8 கொஸ்டின் கொடுப்பாங்க, 5 கொஸ்டின் தான் எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்கு. ஸோ டோட்டலாக அதில் ஒரு 50 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1ல் வந்து நீங்கள் 100 மார்க்ஸ் வந்து எழுத வேண்டியிருக்கும். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே 100 மார்க்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் ஏ, செக்ஷன் 2 பி அப்படின்னு அதுவுமே 2ஆக பிரிக்கிறாங்க. அண்ட் செக்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூ டைப் தான். ஓகேவா? ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பல்சரி. 1 hour எக்ஸாம் இருக்கும், 50 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னு டோட்டலாக 50 கொஸ்டினுக்கு 50 மார்க்ஸ். அண்ட் செக்ஷன் பி இது பார்த்தீங்க, அப்புறம் செக்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ், நீங்கள் என்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட், அந்த ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எழுத வேண்டியிருக்கும். ஓகேவா? அண்ட் செக்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. 2 hours டெஸ்ட் இருக்கும், 8 கொஸ்டின் கொடுப்பாங்க, 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ணும். ஒரு கொஸ்டினுக்கு 10 மார்க்னு 50 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்க்கும்போது எம்சிக்யூவில் வந்து ஒரு 50 மார்க் அண்ட் இந்த டிஸ்கிரிப்டிவில் வந்து ஒரு 50 மார்க், 100 மார்க் அப்படின்றது பேப்பர் 2 வந்து வரும். ஓகேவா? ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 200 மார்க். 200 மார்க் தான் ரிட்டன் டெஸ்ட். ஓகேவா? 2 பேப்பர். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்டர்வியூக்கு வந்து ஒரு 30 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது 230 மார்க்ஸ். ஓகேவா? இந்த 230 மார்க்குக்கு தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அப்படின்றது, சாரி ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது போடுவாங்க. ஓகேவா? 230 மார்க் அப்படின்றது தான் ரேங்க் லிஸ்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. அடுத்து இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ நடக்கும்போது நீங்கள் கண்டென்ட் டெலிவரி எவ்வளோ இருக்குன்றதுக்கு 9 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ கண்டென்ட்டுக்கு டெலிவரி நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு 9 மார்க். அப்புறம் லாங்குவேஜ், ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜ் அதனுடைய ப்ரொஃபிஷியன்சி பொறுத்து அதுக்கு வந்து ஒரு 6 மார்க் கொடுக்குறாங்க. இந்த பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் எப்படி டீச் பண்ணுறீங்க அப்படின்றத அதை வச்சு வந்து ஒரு 6 மார்க்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 30 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் கஸ்ட் லெக்சர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்ட் லெக்சருக்கு 15 மார்க்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த இன்டர்வியூ மார்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் 15 மார்க்கை நீங்கள் கஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு அகாடமி இருக்கு 2 மார்க் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 8 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 15 மார்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? மீதி 15 மார்க்குக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும். புரியுதுங்களா?
ஒருவேளை இப்போ நீங்க 4 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க் கிடைக்கும். மீதி 7 மார்க் இருக்கு இல்லையா, அந்த 7 மார்க் எடுத்து இந்த இன்டர்வியூல வந்து எடுத்துப்பாங்க. இன்டர்வியூல ரிமைனிங் 15 + 7 22 மார்க்கு தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், இன்டர்வியூ அப்படின்றது நடக்கும். அந்த 22 மார்க் எவ்வளோ நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு போடுவாங்க. ஓகேவா. டோட்டலாக எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 30 மார்க்ஸ். ஓகே, நீங்க கெஸ்ட் லெக்சரா ஒர்க் பண்றதுக்கு ஒவ்வொரு இயருக்கும் 2 மார்க், மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் நடக்க போகுது அப்படின்னா 65 சப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா. அதை வந்து 49 டிசிப்ளின்ஸாக குரூப் பண்ணியிருக்காங்க. இந்த 49 டிசிப்ளின்ஸ்க்கு தான் எக்ஸாம் வந்து நடக்கும், ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது நடக்கும். ஓகேவா. அது நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட 49 டிசிப்ளின்ஸில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் போது அதில் ஒரு பேப்பர் தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஓகே. அதே போல் இந்த வேகன்சிஸ் ஆஃப் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எகெயின் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஆல்ரெடி நம்ம அந்த வேகன்சிஸ் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன். ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் அதான் ஏற்கனவே நம்ம சொன்னது தான். ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட் வந்து டிஆர்பியினுடைய வெப்சைட்டில் போடுவாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூ போக வேண்டியிருக்கும். ஸோ இன்டர்வியூக்கான இன்டர்வியூ செஷன்ஸ்லாம் முடிஞ்சு அதனுடைய ஃபைனல் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் உங்களுக்கு போடுவாங்க. ஓகே. ஸோ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் அப்போது நீங்கள் என்னென்னலாம் அப்லோட் பண்ணீங்களோ அப்போது அது எல்லாத்தையுமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் திரும்ப ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா. ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாமே எகைன் டிஆர்பி வெப்சைட்டில் போடுவாங்க. ஓகே, ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ ஃபைனலாக லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் அதுக்கு வந்துட்டோம் நம்ம. அண்ட் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னா 29/4/2024 5 PM 5 PM. ஓகேங்களா. 5 மணியோட ஈவினிங் 5 மணியோட க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க, முன்னாடியே அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா. ஸோ அதே போல் இன்கம்ப்ளீட் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பட் ஆனால் நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேவா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சேலரி நல்ல அதிகமானது. ஸோ நீங்கள் வந்து நெட்டு செலக்ட் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க. அண்ட் மோர் டீட்டெயில்ஸ் அடுத்தது நம்ம அகாடமி வெப்சைட்டில் நம்ம போட போகிறோம். அதனால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அடுத்த ஒரு செஷனில் சந்திக்கலாம். நன்றி.